எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள 2025 30ஆம் ஆண்டுக்கான லாரிகளின் வாடகை ஒப்பந்தத்தில் விதிக்கப்பட்ட கடும் கட்டுப்பாடுகளை கண்டித்து நாமக்கல்லில் செயல்படும் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சதீஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய தென் மாநிலங்களை உள்ளடக்கிய தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கம் நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு தற்போது செயல்பட்டு வருகிறது. எல்பிஜி டேங்கர் லாரிகள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் தற்போது ஈடுபட்டுள்ளன. தென் மாநிலங்களில் எரிவாயு தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை அழைக்கும் வரை எல்பிஜி டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என்று நேற்று தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சுந்தரராஜன் அறிவிப்பு விடுத்திருந்தார். இந்த மத்திய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து சிலிண்டர் அனுப்பும் மையங்களுக்கும் சமையல் எரிவாயுக்களை எல்பிஜி டேங்கர் லாரி ஒப்பந்த அடிப்படையில் லாரி உரிமையாளர்கள் 5514 எல்பிஜி டேங்கர் லாரிகளை தற்போது இயக்கி வருகின்றன. இந்த நிலையில் 2025 30ஆம் ஆண்டுக்கான வாடகை ஒப்பந்த அடிப்படையில் எல்பிஜி டேங்கர் லாரிகளை இயக்கக்கூடிய புதிய ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள லாரி உரிமையாளர்களுக்கான கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த புதிய ஒப்பந்தத்தில் அந்த விதிமுறைகளில் 3879 லாரிகள் மட்டுமே கேட்டுள்ளதால் வாய்ப்பு கிடைக்காத 1635 லாரி உரிமைகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளனர். எனவே புதிய டேங்கர் லாரிகள் அனுமதிக்க கூடாது என எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமைகள் சங்க நிர்வாகிகள் பல கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் தோல்வியில் முடிவந்துள்ளதாக தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் நாமக்கல் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறியதனால் இந்தியன் ஆயில் நிறுவனம், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்கள் தமிழகம், கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள 4000 லாரிகளை துறைமுகத்திலிருந்து எரிவாயு பாட்டிலிங் பிளான்ட்டுகள் டேங்கர்கள் எரிவாயு எடுத்து வரும் பணியை மேற்கொண்டு வருகின்றன. இந்த 25 30ஆம் ஆண்டுக்கான புதிய ஒப்பந்த விதிகளை எண்ணெய் நிறுவனங்கள் அண்மையில் வெளியிட்டது. இதில் 2 அச்சு லாரிகள் பயன்படுத்தக்கூடாது எனவும் 3 அச்சு லாரிகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் மற்றும் மாற்று ஓட்டுநர் இல்லாத பட்சத்தில் 20,000 அபராதம் உட்பட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்த விதிமுறைகளால் டேங்கர் லாரிகள் இயக்க முடியாத நிலைக்கு லாரி உரிமையாளர்கள் தள்ளப்பட்டுள்ளன. 3 கட்டங்களாக எண்ணெய் நிறுவனம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டவில்லை. தற்போது தென்மண்டல அளவில் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் தற்போது ஈடுபட்டுள்ளன. இதன் மூலம் 6 மாநிலங்களில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தென்மண்டலம் மட்டுமின்றி நாடு முழுவதுள்ள டேங்கர் லாரிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட தற்போது முன்வந்துள்ளன. வருவாய் இழப்பை காட்டிலும் வேலைவாய்ப்பு பறிபோகக்கூடும் என்ற எண்ணத்திலே இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் தாமாக முன்வந்து பேச்சுவார்த்தை அழைக்கும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர்.